மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி திராட்சைப்பழ ஜூஸ் எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி செய்து முதல்ல பார்க்கலாம். ஜூஸரில் திராட்சை பழத்தை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு திராட்சை பழம் எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஜூஸரில் சேர்த்துக்கலாம். அப்புறமா எலுமிச்சை பழம் அரை பழம் எடுத்திருக்கேன். இதோடைய எசன்ஸை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதோடைய எசன்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே இனிப்புக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் அல்லது ப்ரௌன் சுகர் இல்லைன்னா தேன் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்குறேன். இதை மூடி வச்சு மிக்ஸி ஆன் பண்ணி ஜூஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ரெடியான ஜூஸை நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டின திராட்சைப்பழ ஜூஸை இப்போ கிளாஸில் நல்லா கூலாக பரிமாறிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான திராட்சைப்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.